ஹாய் எவ்ரி ஒன். பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் நம்ம செகண்ட் யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் வியூவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சீஸ் டூப்ஸ் டூ கான்வர் ரிட்டன் பை ஆலிவர் ஹோல்ட்ஸ் ஸ்மித். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் யூனிட் முடிக்க போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோட இம்மார்டிலிட்டி அந்த போயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. யூனிட் 3 நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபுல் சப்டைட்டில் ஆஃப் த ப்ளே சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர்? என்ன சப்டைட்டில்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது டேரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், விச் கேரக்டர் இஸ் நவுன் ஃபார் ஹிஸ் ஃபேஸ்ஃபுல்னஸ் அரவுண்ட் அப்பர் கிளாஸ் உமன் பட் கான்ஃபிடென்ஸ் அரவுண்ட் லோயர் கிளாஸ் ஒன்ஸ். ஸோ எந்த கேரக்டர் வந்து அப்பர் கிளாஸ் மேலே அவ்வளோ அட்ராக்டாக இருக்க மாட்டார், லோயர் கிளாஸில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸு ஹேஸ்டிங்ஸ், டோனி லாம்கின், மார்லோ, மிஸ்டர் ஹார்ட் கேர்சில். ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மார்லோ. செகண்ட் ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, மார்லோ. தேர்ட் ஒன், வாட் டஸ் கேட் ஹேர்கட்ஸில் ரிட்டன் டு பி இன் ஆர்டர் டு வின் மார்லோஸ் அஃபெக்ஷன்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எ மெய்ட், எ ஹவர்னஸ், எ குக், எ பார்மெய்ட். ஸோ கேட்கட்ஸில் வந்து என்ன வந்து எதுவாக நடிப்பாங்க, எதுவாக மாறி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, எ பார்மெய்ட். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன், சார்லஸ் மார்லோ இஸ் நவுன் ஃபார் பீயிங். ஸோ அவங்கள வந்து எப்படி சொல்லி சொல்கிறாங்க சார்லஸ் மார்லோவை? போல்ட் இன் ஆல் சோசியல் சுச்சுவேஷன், எக்ஸ்ட்ரீம்லி சை வித் அப்பர் கிளாஸ் உமன், சைலண்ட் அண்ட் இன்ட்ரோவேட்டட் வித் எவ்ரி ஒன், டிஸ்ஹானஸ்ட் இன் பிஸ்னஸ். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, எக்ஸ்ட்ரீம்லி சை வித் அப்பர் கிளாஸஸ் உமன். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டோனி லாம்கின் ஹெல்ப்ஸ் ஹேஸ்டிங்ஸ் பை. டோனி லாம்கின் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க ஹேஸ்டிங்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக ஆன்சர் போயிடலாம். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா கிவிங் ஹிம் த ஹேஸ்கட் ஆஃப் ஜுவல்ஸ். அவர் தான் என்ன பண்ணுவார், அந்த கேஸ்கட் ஆஃப் ஜுவல்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன், கான்ஸ்டன்ஸ் இஸ் சப்போஸ்டு டு மேரி ஹூம் அக்கார்டிங் டு மிஸ்டர் கேர்கஸ்டில்ஸ் பிளான். ஸோ மிஸ்டர் கேர்கஸ்டிலோட பிளான் என்ன, யாருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டோரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ டேரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டோனி. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி, டோனி. ஹூ ரோட் த ப்ரலாக் டு சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர்? ஸோ ப்ரலாக்னு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆட்டுக்கு தப்பாக போட்டுறக்கூடாது. ஸோ செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டேவிட் கேரிக், சாமுவல் சான்சன், டாக்டர் ஹோல்ட் ஸ்மித் ஹிம்செல்ஃப், சாமுவல் ஃபுட். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, டேவிட் ஹேரிக். அவர் தான் என்ன பண்ணுவார், ப்ரலாக் எழுதியிருப்பார். ஸோ இது ஒரு கொஸ்டின். எயித் ஒன், ஒய் டஸ் கேட் டிசைட் டு ப்ரெட்டன் டு பி எ பார்மெடியா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் யார் பார்மெடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டன் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எதுக்காக அது வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அவங்க வந்து அப்படி வந்து ப்ரெட்டன் பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, டு அப்சர்வ் மார்லோஸ் டூ கேரக்டர். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், த பிளே இஸ் டெடிகேட்டட் டு விச் லிட்டரரி ஃபிகர்? ஸோ அப்போல்லாம் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், யார் ப்ரலாக் எழுதினாங்கன்னு. அது வந்து டேவிட் ஹேரிக்கு. இந்த பிளே வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, சாமுவல் ஜான்சன். ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும்னா, நம்ம எதுக்காக இது பண்ணுறோன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறனுக்காக தான் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, சாமுவல் ஜான்சன். வேர் டஸ் டோனி லாம்கின் யூஸ்வலி ஸ்பெண்ட் ஹிஸ் டைம்? எங்கே வந்து டோனி லாம்கின் வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட் த லைப்ரரி, இன் ஹிஸ் ரூம், இன் த 3 பியோகியோன் ஏல் ஹவுஸ், அட் மிஸ்டர் ஹேஸ்கட்ஸில் ஸ்டடி. ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, இன் த 3 பியோகன் ஏலே ஹவுஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. டுவெல்த் ஒன், வாட் இஸ் மிஸ்டர் கேஸ்கஸில் மெயின் கம்ப்ளைண்ட் அபவுட் மார்லோ? ஸோ மார்லோ பற்றி என்ன கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஹீ இஸ் ரூட் அண்ட் இம்பலைட். லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஹீ இஸ் ரூட் அண்ட் இம்பலைட். டுவெல்த் ஒன், வாட் பிளான் டு ஹேஸ்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் மேக் ஹீஸ் இன் திஸ் ஆக்ட் 3? ஆக்ட் 3ல அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? ஸோ இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இப்படி கேட்டிருக்கேன் நான். ஆக்ட் 3ல ஹேஸ்டிங்ஸும் கான்ஸ்டன்ஸும் என்ன இது பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டுவெல்த் ஒனுக்கு டு எலோப் டுகெதர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் ஓடி போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. எப்போ? அது ஆக்ட் 3ல தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ. சரி,
ஓகே 13th ஒன் ஹூ ஃபைனலி ரிவீல்ஸ் த ட்ரூத் டு மார்லோ மார்லோவுக்கு யார் வந்து அந்த வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். யாருன்னா ஹேட் ஹியர் செல்ஃப், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஸோ 13th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் டிட் ஹோரேஸ் வால்போல் ரிப்போர்ட்லி கால் சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர் இன் லெட்டர் ஆஃப்டர் இட்ஸ் டெப்ஸ். ஸோ 14th ஒன்றுக்கு வால்போல் வந்து என்ன சொல்லுவாங்க, அவரோட லெட்டரில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஏ பார்ஷியல் ரோம், a lawfors, a delightful restoration, a same to polite theater. So 14th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த லா ஃபேர்ஸ். 14th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் டோனி லாம்கின் யூஸ் விச் மோர் டிரான்ஸ்பரேஷன் டு ட்ரிக் ஹிஸ் மதர் அண்ட் மேனிப்புலேட்டட் கெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏ கேரேஜ் ரைட், ஏ ட்ரெயின், ஏ டாங்கி, ஏ வேகன். 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா டோனி லாம்கின் வந்து எந்த டிரான்ஸ்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க மதரையும் மற்றவங்களோட கெஸ்ட்டையும் இது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, கேரேஜ் ரைடு. 15th ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரேஜ் ரைடு. 16th ஒன் ஹூ இஸ் த லீகல் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் நேவ்லி. ஸோ யார் வந்து லீகல் கார்டியன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ யார் 16th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, மிஸ்ஸஸ் ஹேர் கேஸ்டில். 16th ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி, மிஸ்ஸஸ் ஹேர் கேஸ்டில். இவங்க தான் என்னது அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கும். ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் ரொமான்டிக் பேரிங் அட் த எண்ட் ஆஃப் த பிளே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பேர்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கோம். எண்ட் ஆஃப் த பிளேயில் யார் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மார்லோ, கேட், ஹேஸ்டிங் அண்டு கான்ஸ்டன்ஸ். ஸோ 17th ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ 18th ஒன் which 20th century play share a similar theme of class disguise and social mobility as C stoops to conquer. ஸோ எந்த 20th century play வந்து இதே மாதிரி இருக்குது, இந்த சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லுக் பேக் இன் ஆங்கர், வெயிட்டிங் ஃபார் காடர், பிக்மேலியன் பை ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா, த கேர்டேக்கர். ஸோ 18th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பிக்மேலியன் பை ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா. ஸோ அது இதுவும் ஒரு சிமிலராக இருக்கும். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ கிரிட்டிசிசம்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், வேர் டஸ் ஆக்ட் 1 ஆஃப் சி ஸ்டூப்ஸ் கான்குவர் ஓப்பன். எப்போ வந்து ஆக்ட் 1 எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம், டேரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம். த பார்லர் ஆஃப் ஹேர் கேஸ்டில் ஹவுஸ். ஸோ 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது டேரக்ட் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் சி ஸ்டூப்ஸ் டு கான்குவர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம்டு. எந்த இயரில் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, 1773. 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி, 1773. ஸோ நெக்ஸ்ட் ஒன், okay, you have to comment this question, 21 question, otherwise you have to know these questions. Okay, 21, where does Donny Lampkin first appear in the play. Donny Lampkin வந்து எந்த இதில் வந்து அப்பியர் ஆவாங்க, எந்த பிளேஸ்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னல அந்த பிக்மேலியன் பிளே அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். போத் பிளேஸ் சென்டர் அரௌண்ட் கேரக்டர்ஸ் ஹூ அடாப்ட் டிஸ்கைஸ். ஸோ ரெண்டு பிளேயில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் அதாவது மாறுவிடம் பட்டிருக்காங்க. அது சோசியல் ஐடென்டிட்டி டு நேவிகேட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்டிமேட்லி எக்ஸ்போஸ் த சூப்பர்ஃபிசிலிட்டி அண்டு சோசியல் ஹேரசி. இந்த சி ஸ்டூப்ஸ் கான்குவரில் யாருன்னா பிக்மேலியனில் யார் இருப்பாங்கன்னா ஹென்ரி ஹிகின்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எலியார் டோலிட்டில் ஃப்ரம் எ ஹாக்னி ஃப்ளவர் கேர்ள் இன்டு எ டச்சஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இங்கிலீஷ் சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். Thank you.